தமிழகத்தில் முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 10 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் தமிழக தாவேக ஆதரவு இளம்பெண்கள் மற்றும் இளைஞர்களிடையே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வடிவில் அரசியல் வேகமாக பரவி மாய அலை ஒன்றை உருவாக்க முயல்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேக தேர்தலுக்கான பிரச்சாரம் செய்யும் போதே உலகத்தின் போர்ச்சூழலும் தமிழக கடன் நிலையும் மின்சார வாரிய ஊழல் பிரச்சினைகளும் பலவாறாக விவாதிக்கப்பட்டதை நாடே அறியும். அந்த சூழலில் பல இலவச வாக்குறுதிகளை அளித்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது திமுக கஜானாவை காலி செய்து வைத்திருக்கிறது என்று ஏதும் அறியாதவர் போல பேசுவது ஏற்கத்தக்கது அல்ல என்பது நடுநிலையாளர்களின் கருத்து. இலவச மின்சாரத்தை தனது முதல் கையெழுத்தாக போட்டுவிட்டார் என்று இன்ஸ்டா ரீல்ஸ் பறக்கும் நேரத்தில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு மணிக்கணக்காக ஏற்பட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. இரவு நேரங்களில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் உறங்க முடியாமல் வீதிக்கு வந்து வாக்குவாதம் செய்த காட்சிகளும் ஊடகத்தில் பரவியிருக்கிறது. ஆனால் அதே வேளையில் முதல்வர் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் விதமாக இதுபோன்ற மின்தடைகளை யாரோ உருவாக்குகிறார்கள் எனவும் தாவேகாவினர் செய்திகளை வெளியிடுகின்றனர். மின்சாரத்துறை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அவர்களுக்கு எதிராக செயல்படுவது யார் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதுபோன்றே டாஸ்மாக் நிர்வாகத்திலும் 10 ரூபாய் அதிகம் வாங்க வேண்டாம் என்று தங்களுக்கு உத்தரவு ஏதும் வரவில்லை என டாஸ்மாக் ஊழியர்களும், விசிலாட்சி வந்த பின்னும் ஏன் அதிகம் காசு வசூலிக்கிறீர்கள் என்று குடிமகன்களும் மோதிக்கொள்ளும் நிகழ்வும் தினசரி செய்தியாகி இருக்கிறது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களின் வாழ்வாதாரம் என்ன என்பதற்கும் அரசு தரப்பிலிருந்து இன்னும் பதில் வரவில்லை. இது மட்டுமல்லாமல் தாவேக எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் இஷ்டம் போல கேமரா மைக்குடன் ஆய்வு செய்கிறோம் என்று கிளம்பி சென்று ரீல்ஸ் வெளியிட்டு ஒரு நாள் முதல்வர் ஆசையை நிறைவேற்றுவதை கைதட்டி வரவேற்கிறது ஒரு ஆதரவு கூட்டம். ஆனால் இங்கு அதிகாரம் யார் வழங்கியது? இதற்கு அனுமதி எங்கிருந்து பெறப்பட்டது? பிரச்சனைகள் யாரிடம் அறிக்கையாக ஒப்படைக்கப்பட்டது? மேல் நடவடிக்கை எந்த விதிகளின்படி எடுக்கப்பட்டது? பிரச்சனைகள் சரியாகிவிட்டது என்பதை உறுதி செய்தது யார்? அரசு ஊழியர்களை அதிரி புதிரியாக சஸ்பெண்ட் செய்யும் அதிகாரம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? இவ்வாறு பரவும் ரீல்ஸ் வீடியோக்களின் உண்மைத்தன்மை என்ன என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. உண்மைத்தன்மையை பற்றி பேசும்போது மேலும் அதிர்ச்சி தரும் விதமாக பல எம்எல்ஏக்கள், அமைச்சர்களின் கல்வி தகுதியே பொய் என்ற தகவலும் பரவியிருக்கிறது. கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்ட பலரது கல்வி தகுதிகள் உண்மையில் வேறு ஒன்றாகவும் இன்ஸ்டா ரீல்ஸில் வேறு ஒன்றாகவும் பரப்பப்பட்டிருக்கிறது. எப்படியோ இவர்களெல்லாம் படித்தவர்கள்தானே என முட்டுக் கொடுக்க வந்தாலும் கல்வி அமைச்சரின் கல்வி தகுதியிலேயே பொய் கூற என்ன இருக்கிறது? உண்மையை சொல்லாத அரசு மாற்றத்திற்கான அரசாகுமா என்பதும் முக்கிய கேள்வியாகி இருக்கிறது. முதல்வர் காரை தானே ஓட்டிச் சென்றார் என்ற செய்தி பரவும் போது அனாவசியமாக மணிக்கணக்கில் 20 அடிக்கு ஒரு போலீசார் என்ற ரீதியில் வெயிலில் பலர் காத்து கிடக்க 20 கார்கள் சீறிச் செல்லும் சினிமா காட்சிகள் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. முதல்வர் டிஃபன் பாக்ஸில் உணவு எடுத்து வந்தார், வெள்ளை துண்டை நீக்கிவிட்டார் என்ற செய்திகள் பரப்பப்படும் போது தாவேக எம்எல்ஏவும் சனாதனத்தை அழிப்பேன் என்று கூறிவிட்டு ஒரு வருத்தமோ மன்னிப்போ கூட கேட்காமல் கடந்து சென்ற செய்தி மறைக்கப்படுகிறது. மிக முக்கியமாக தனித்தே ஆட்சி செய்வோம் என்று கூறிவிட்டு தேர்தலுக்கு முன் தீய சக்தியாக அறிவித்தவர்களுடன் தேர்தலுக்கு பிறகு எப்படி கூட்டணி வைக்க முடிகிறது? இது எப்படி மாற்று அரசியலாக முடியும்? கூட்டணி பேச்சில் சோஃபா செட்டுகளுக்கு பங்கு என்ன இருக்கிறது? இவையெல்லாம் அரசியலில் சாதாரணம் என்றால் இந்த தாவேக ஆட்சியும் மற்றும் ஒரு திமுக போன்ற சாதாரண ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர விஜய் அவர்களின் புகைப்படத்தை வைத்து ஆண்டவன் சாட்சியாக என்று கூறி வசனம் பேசி ரீல்ஸ் போடுவது ஒருபோதும் தமிழகத்தை முன்னேற்றப் போவதில்லை என்பதே பொதுவான கருத்தாக உலவி வருகிறது.